உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். நகை திருட்டில் குற்றவாளியை கண்டுபிடிக்காவிட்டால் இழப்பீடு தர வேண்டுமா? இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் 2022 ஒரு பெண்ணின் 8 சவரன் நகை திருடு போன விவகாரத்தில் உரிய இழப்பீடு வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணானவர் மனு தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த நீதிமன்றமானது ஒரு பெண்ணின் நகை திருடப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் அந்த பெண்ணிற்கு உரிய நிவாரணம் தர வேண்டும் என்று சொல்லி சட்டமானது கூறுகிறது. ஆகவே அந்த நகையை பறிகொடுத்த பெண்ணிற்கு இழப்பீடு திட்டத்தின் கீழாக ரூபாய் 1,00,000 அந்த பெண்ணிற்கு நஷ்டஈடாக அரசாங்கமானது தர வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்ப்பில் உத்தரவு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் இது போல ஒரு வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் நெடுநாட்களாக அந்த வழக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தால் நீங்கள் இந்த தீர்ப்பினை பயன்படுத்தி போதிய நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.